எக்ஸ் குரோமோசோம், ஒய் குரோமோசோம் பத்திலாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இப்ப என்ன விஷயம்னா, ஒய் குரோமோசோம் அதான் வந்து ஒரு ஆண் பாலினம் உருவாகுறதுக்கு டிட்டர்மைனிங் ஃபேக்டர். இப்ப இந்த ஒய் குரோமோசோம் வந்து அழிந்து வருகிறது அப்படின்னு சொல்லி தான் மெடிக்கல் ரிப்போர்ட் சொல்லுது. ஜெனடிக்கல் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லுது. அதனால என்ன ஆகும் அப்படின்னா, இன்னும் ஒரு 1000, 1500 வருஷங்கள்ல ஆண் இனமே இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ், ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங், பெஸ்டிசைட்ஸ், வாழ்வியல் முறைகள் இதெல்லாமே சேர்ந்து அந்த ஒய் குரோமோசோமை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அதனால இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, ஹார்ட் டிசீஸ், கேன்சர் இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய மோசமான நோய்கள்லாம் மனித இனத்தை வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சரி, இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னா, நார் சத்துள்ள உணவுகள், பொட்டாசியம் அதிகமாக உள்ள உணவு, பனானா இதெல்லாம் பொட்டாசியம் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ், அதாவது ஒரு நாளைக்கு வந்து 3 கோர்ஸ் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றாங்க. அது குறைஞ்சபட்சம் ஒரு 250 கிராம் அளவுக்கு வரும். அவ்வளோ ஃப்ரூட்ஸ் சாப்பிடணுமா, அப்பதான் அந்த பொட்டாசியத்தோட இதை நம்ம சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்களையும் தெரிந்து கொள்வோம். காய்கறிகள், பழங்கள் இது சாப்பிட்றது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. இன்னும் பேசுவோம் நண்பர்களே. வணக்கம். வாழ்க வளமுடன்.